ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே கண்மணி அன்புடன் சீரியலோட எபிசோடோட ப்ரோமோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவகாமி பார்த்தீங்கன்னா, அன்பு க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. அங்கே இருக்கிற வெண்ணிலாவும் பாட்டியும் டென்ஷனாக இருக்கிறாங்க. வெண்ணிலா பார்த்தீங்கன்னா, அன்போட க்ளவுட் கிச்சன் ஓடக்கூடாது, என் மேலே இருக்கிற காதல் தோக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்டில் ஒரு புதிய போர்டு ஒண்ணு வைக்கிறாங்க. சீரக தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படின்ற மாரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு, பழைய மீன் குழம்பு இருக்கு அப்படின்ற மாரி போர்டு வைக்கிறாங்க. அத பார்த்து ஒரு சில கஸ்டமரும் சாப்பிட வராங்க. சாப்பிட வந்தவுடனே "எடுத்துட்டு வாங்க மேடம்" அப்படின்னு சொல்றாங்க. அதில இன்னொரு கஸ்டமரும் "என்ன இருக்கு?" அப்படின்னு ஃபோன் பேசிட்டே கேட்குறாரு. "பழைய மீன் குழம்பு" அப்படின்றாங்க. "எடுத்துட்டு வான்னு" சொல்றாங்க. அவரு அத சாப்பிட்டு பார்த்துட்டு, "என்ன கெட்டு போனத என் தலையில கட்டுறீங்களா? உங்க ரெஸ்டாரண்ட் மேல நான் கம்ப்ளைண்ட் பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆல்ரெடி சாப்ட்ன்னு இருக்கிறவங்க, "மேடம் மீன் குழம்பு சூப்பரா இருக்கு" அப்படின்ற மாரி பாராட்டுறாங்க. இத பார்த்து அவரும், "என்ன சார் சொல்றீங்க? கெட்டு போனத பாராட்டுறீங்க" அப்படின்றாங்க. "கெட்டு போறதுக்கும், ஊற வைக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு சார். நீங்க சாப்பிட்டு பாருங்க" அப்படின்றாங்க. அவரும் சாப்பிட்டு பார்த்துட்டு, "மேடம் சூப்பரா இருக்கு. சாரி மேடம் நான் தெரியாம சொல்லிட்டேன்" அப்படின்றாங்க. "இது தெரிஞ்சிருந்தா நான் ஃபேமிலியோட வந்திருப்பேன். 2 பார்சல் பண்ணி குடுங்க எனக்கு" அப்படின்றாங்க. அவங்களும் பார்சல் பண்ணி குடுக்குறாங்க. அப்புறம் அன்பு பார்த்தீங்கன்னா, கிளவுட் கிச்சன் நடத்துற இதில ஒரு சில ரவுடிங்கலாம் வந்து அடிச்சு உடைச்சுட்டு போயிர்றாங்க. அடிச்சு உடைச்சுட்டு போயிட்டு வீடியோ எடுத்துட்டு போறாங்க. போய் வெண்ணிலா கிட்ட காட்டுறாங்க. வெண்ணிலாவும் சந்தோஷப்படுறாங்க. என்ன நடந்தாலும் என் பேரு வெளிய வரக்கூடாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்களுக்கு பணம் செட்டில் பண்ணி அனுப்புறாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா, கிளவுட் கிச்சனுக்கு வராரு. வந்தவுடனே ஒர்க்கர்ஸுங்கலாம், "சார் இனிமே நாங்க இங்க வேலை பார்க்க மாட்டோம். எங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. வந்தவங்க கைய கால உடைச்சுட்டு போயிட்டா, எங்களோட ஃபேமிலிய யார் பார்ப்பாங்க? நாங்க இதுக்கு மேல நாங்க இங்க வேலை பார்க்கல" அப்படின்றாங்க. அன்பும் "கொஞ்சம் பொறுமையா இருங்க, பார்க்கலாம்" அப்படின்றாங்க. "இல்ல சார், எங்களுக்கான சம்பளத்த நீங்க குடுத்துருங்க" அப்படின்றாங்க. "என்ன சம்பளமா? இதுவரைக்கும் வேலையே பார்க்கல. இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்" அப்படின்றாங்க. "இத நினைச்சு நாங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டு வந்தோம். அந்த வேலையும் போச்சு, இந்த வேலையும் போச்சு. எங்களுக்கு சம்பளத்த குடுத்துருங்க" அப்படின்றாங்க. "சரி நீங்க வீட்டுக்கு போங்க. நீங்க வீட்டுக்கு போறதுக்கு உங்க சம்பளம் வந்துரும்" அப்படின்ற மாரி அன்பு சொல்றாரு. இதெல்லாம் ஜீவா ஒரு ஓரமா நின்னு பார்க்குறாரு. அப்புறம் அன்புகிட்ட வந்து பேசுறாரு. அன்பும் பார்த்தீங்கன்னா, "சாரி ஜீவா, நீங்க எவ்வளோ கஷ்டத்துலயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க. நான் அந்த இத காப்பாத்தாம போயிட்டேன். இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் போயிட்டாங்க. தேடி தேடி நான் ஆள் ரெடி பண்ணேன். எல்லாம் விட்டு போயிட்டாங்க" அப்படின்ற மாரி அன்பு சொல்றாரு. "எல்லாம் போனாலும் நான் போமாட்டேன். நான் உங்க கூட தான் இருப்பேன்" அப்படின்ற மாரி அன்பு சொல்றாரு.